அதிமுகவில் இடமில்லை, ஓபிஎஸ் கோரிக்கை நிராகரிப்பு. எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். சேலம் ஓமலூரில் இன்று பிற்பகல் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறார். தன்னை எப்படியாவது கட்சியில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் சுமார் 2000 பேர் சேர்ந்து அதிமுக பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவு என்பது ஓபிஎஸ்க்கு கட்சியில் இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்து கொள்வீர்களா என்ற கேள்விக்கு பதிலளிக்க எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டார். ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஏற்பட்ட பின்னடைவிற்கு அவர்தான் காரணம் என்கின்றனர். ஏனெனில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் எந்த கூட்டணியில் இணைவது என்ற முடிவை அவர் விரைந்து எடுக்கவில்லை. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்துவது என அறிவித்திருந்தார். அதையும் அவர் செய்யவில்லை. இவ்வாறு அடுத்தடுத்த இழுபறியானதால் தங்களின் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என கருதிய மனோஜ் பாண்டியன் முதல் வைத்தியலிங்கம் வரை ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பலரும் வெளியேறி மாற்றுக் கட்சியில் இணைந்துள்ளனர். தற்போது தனித்து தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் ஓ பன்னீர்செல்வம். அடுத்து என்ன செய்வது என்ற கேள்விகள் எழுந்துள்ள நிலையில்தான் மீண்டும் அதிமுகவில் இணைத்துக் கொள்ளுமாறு குரல் எழுப்பி வருவதாக கூறுகிறார். அதுவும் எந்தவித நிபந்தனையுமின்றி சேர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். ஆனால் அதிமுகவின் கதவுகள் மூடப்பட்டிருக்கிறதாகவே பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக பேசிய மூத்த பத்திரிகையாளர் லட்சுமி, என்னை பொறுத்தவரையில் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இருக்க மாட்டார், ஆனால் என்டிஏ கூட்டணிக்குள் தான் இருப்பார் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் கட்சியில் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக அறிவித்துள்ளார்.